இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 tablespoon ஆஃப் ஆயில். அப்படி இல்லைனா அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட 3 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துட்டு அதை நல்லா சாட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் 1.5 teaspoons ஆஃப் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஜிஞ்சர் garlic ஸ்மெல் சுத்தமாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரோட 2 பெரிய சைஸ் டொமேட்டோவை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 teaspoon டர்மரிக் பவுடர், 2 tablespoon கொரியாண்டர் பவுடர், 2 teaspoons காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1/2 cup ஆஃப் கேஷ்யூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 cup வாட்டர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes பாயில் பண்ணி அதை ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை இன்னொரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட தான் நம்ம பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை இதோட கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் 250 grams பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு அகெயின் இதோட கொஞ்சமாக சுகர், 1 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு, அதுக்கப்புறம் அதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் பவுடர், அப்புறம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலனா கூட அதே டேஸ்ட் தான் இதில் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதோட அன்சால்டட் பட்டர், ஒரு சங்க் ஆஃப் பட்டர் இதோட மேலே டாப் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். ஒரு tablespoon கஸ்தூரி மேத்தி ஃபைனாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை நீங்கள் நானோட இல்லை சப்பாத்தியோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் இட்ஸ் மீ ரேஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video.